கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல இம்பார்ட்டண்டான நியூஸஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சின்ன நியூஸை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா பிக் எடிட்டோரியலுக்கு போய்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதன் சோஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சென்ஸ் எத பத்தி பேச போறாங்க அப்படின்னா, அண்டார்டிகால டூரிசம் பத்தி பேச போறாங்க. ஓகேவா? அண்டார்டிகால டூரிசம் பத்தி பேச போறாங்க. ஸோ அந்த வகையில நமக்கு இந்த வருஷம் இந்த மந்த்ல வந்து என்ன ஆகப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 46த் அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங் வந்து நமக்கு கேரளால கொச்சின்ல வந்து நடக்கப் போகுது. ஓகேங்களா? ஸோ 46த் அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. ஸோ இதுல ஓவர் 60 கண்ட்ரீஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், டெலிகேட்ஸ் எல்லாரும் வரப்போறாங்க. இதுல இந்தியா என்ன பிட்ச் பண்ண போறாங்க? இந்த மீட்டிங்ல இந்தியா என்னத்த சொல்லப் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ இந்த அண்டார்டிகா டூரிசம் அப்படிங்கிறது அன்ரெகுலேட்டடா இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஒழுங்குமயப்படுத்தப்படாம இருக்கு. ஸோ அப்ப அண்டார்டிக் டூரிசம் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணணும். அதுக்கான ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுதுங்கிறத இந்தியா சொல்லப் போறாங்க. ஸோ அத குடுத்திருக்காங்க. இந்தியா pressed for a proposal to introduce a regulatory framework governing tourism in the continent அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அண்டார்டிகா கான்டினென்ட் அப்படிங்கிறது அங்க இண்டிஜினியஸ் பீப்பிள் அந்த அண்டார்டிக் பகுதிக்குன்னே பிரத்யேகமான மக்கள் தொகை அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அ வெளி கா வெளியில இருக்கக்கூடிய கண்டங்கள்ல இருந்து தான் மக்கள் அங்க போய் நமக்கு ஒரு அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் பண்றதோ, இல்ல ஒரு சுற்றுலாவுக்காக போறதோ, அது எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய மத்த கண்டங்கள்ல இருந்து தான் வந்து நமக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த அண்டார்டிக் டூரிசம் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த இந்தியா வந்து முன் வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ எதற்காக அண்டார்டிக் டூரிசத்த நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. நமக்கு 1993ல பார்த்தோம்னா, 8000 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்துச்சு. 8K அப்படிங்கிற நம்பர் சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டார்டிக் டூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 8K அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு. அதுவே 2022ல பார்க்கிறப்ப, நமக்கு அது 1,05,000 அப்படின்னு சொல்லி இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 எண்ணிக்கையா பார்க்கிறப்போ ஒரு 1,00,000 டூரிஸ்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. பிட்வீன் ஒரு நாட் மோர் தென் 30 இயர்ஸ்க்குள்ள இவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அண்டார்டிக் டூரிசம் ரெகுலேட் பண்ணணும். பேக் டூ த டாபிக் வந்தோம்னா, நமக்கு டூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. அதனால என்ன ஆகும்? டூரிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கிறப்போ, அ அங்க அண்டார்டிகால இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகள்ல வந்து நமக்கு வெவ்வேறு நாடுகள் வந்து அவங்களுடைய ரிசர்ச் சென்டர் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டோட கவுண்ட்டையும் தாண்டி நமக்கு டூரிஸ்ட்டோட கவுண்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறத ஒரு முக்கியமான கருத்தா குடுத்திருக்காங்க. ஸோ மோர் பீப்பிள் அப்படின்னா, மோர் பொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அததான் நமக்கு குடுத்திருக்காங்க. மோர் பீப்பிள் மீன் மோர் மேன் மேட் பொல்யூட்டன்ட்ஸ் அண்ட் ரைசிங் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் லீட் டு அப்செட்டிங் த யுனிக் பயோடைவர்சிட்டி ஆஃப் த ரீஜியன் அப்படி சொல்றாங்க. அதாவது அதிகமான மக்கள் தொகை அண்டார்டிகாவை நோக்கி சுற்றுலாங்கிற ஒரு காரணத்துக்காக போக போக என்ன ஆகும் அப்படின்னா, மேன் மேட் பொல்யூட்டன்ட்ஸ் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கழிவுகள் அப்படிங்கிறது அண்டார்டிகால அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அங்க ஆக்சிடென்ட் ஒரு பேரிடர் நடக்கிறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாதிப்படையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லப் போறாங்க, இந்த அண்டார்டிகால நடக்கக்கூடிய அந்த டூரிசம் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு நபர்கள் தான் போகணும். அதுக்குன்னு ஒரு பாடிய கிரியேட் பண்ணி அண்டார்டிகால டூரிசம் போணும்னா, அந்த அமைப்போட ஒப்புதல் இருந்தா மட்டும் தான் போகணும். அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் அப்படின்னா இத தான் நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? சோ ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சொல்லப் போறாங்க. சரிங்களா? சோ அதுதான் நம்ம இந்த ஒரு செய்தியில பார்க்கிறோம். இன்னொரு எடிட்டோரியல்ல பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன குடுத்திருக்காங்கன்னா, நமக்கு ஐஎம்இசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த ஐஎம்இசி அப்படிங்கிற டீல் எப்ப சைன் ஆகுது? இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜியோ பாலிடிக்ஸ பேஸ் பண்ணி ஐஎம்இசிய நம்ம எப்படி ஒரு ஐ மீன் என்ன சொல்றது? ஒரு ஆல்டர் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி குடுத்திருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ ஐஎம்இசி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது தான் இந்த ஐஎம்இசி. ஓகேங்களா? எப்போ இந்த விஷயம் கையெழுத்தாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நடத்தின G20 சம்மிட்ல டெல்லியில செப்டம்பர் 9, 2023 தான் நமக்கு இந்த ஐஎம்இசி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து கையெழுத்தாகுது. ஓகேங்களா? சோ இதுல யார் யாரெல்லாம் உறுப்பு நாடுகளா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
நமக்கு இஎஃப்ஜின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? யூரோப்பியன் யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி 2 ஐ வரும். ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு வந்து இட்டாலி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு யுஎஸ்ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த யுக்கு பார்த்தோம்னா, நமக்கு யுஏஇ அண்ட் யுஎஸ்ஏ 2 கண்ட்ரி வந்துருவாங்க. இந்த எஸ்ஏக்கு பார்த்தோம்னா, சவுதி அரேபியா வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அ ஜஸ்ட் நீங்களும் கூட வேற ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வேற ஷார்ட்கட்ஸ் ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் கூட பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அ இஎஃப்ஜி அண்ட் ஐ மீன் யூரோப்பியன் யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, இந்தியா, சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் இவங்கலாம் தான் இந்த ஒரு ஐஎம்இசி ப்ராஜெக்ட்டோட மெம்பர் கண்ட்ரீஸா வந்து நமக்கு இருக்காங்க. செப்டம்பர் 9, 2023ல கையெழுத்தாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐஎம்இசியோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்மனால யூரோப்ப ஒரு ஆல்டர்னேட் பாத் மூலியமா நம்மனால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. இந்த ஐஎம்இசி அப்படிங்கிறது 2 காரிடாரா இருக்க போகுது. ஈஸ்ட் காரிடார்ன்னு ஒண்ணு, நார்த் காரிடார் அப்படின்னு சொல்லி 2 இருக்க போகுது. இந்த ஈஸ்ட் காரிடார் அப்படிங்கிறது இந்தியாவ அரேபியன் கல்ஃபோட இந்த அரேபியன் கல்ஃப்னா நமக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கல்ஃப் இருக்கு இல்லையா? ஈரான், ஓமன், யுஏஇ, சவுதி அரேபியா இந்த கல்ஃபோட நம்ம இந்தியாவ கனெக்ட் பண்ண போறாங்க. அத வந்து ஈஸ்ட் காரிடார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நார்தர்ன் காரிடார் அப்படிங்கிறது யூரோப்பியன் ஐ மீன் அரேபியன் கல்ஃப வந்து யூரோப்போட கனெக்ட் பண்றதுதான் இந்த நார்தர்ன் காரிடார். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு மும்பைலேருந்து ஒரு ஷிப்மெண்ட் கிளம்புதுன்னா, நமக்கு நேரா யுஏஇல இருக்கக்கூடிய ஃபுஜைரா, ஜபல் அலி அந்த மாதிரியான துறைமுகங்களுக்கு போகும். அந்த துறைமுகங்கள்ல இருந்து நமக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஹைஃபா அ துறைமுகம் வரைக்கும் ரயில் பாதையில பொருட்கள் எல்லாம் போகும். மறுபடியும் ஹைஃபால இருந்து நமக்கு கிரீஸ், பிரான்ஸ், ஜெர்மனி அங்க இருக்கக்கூடிய அ துறைமுகங்களுக்கு கப்பல் வழியா மறுபடியும் போகும். ஓகேங்களா? சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இதுதான் ஐஎம்இசி அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஐஎம்இசி ப்ராஜெக்ட்ல இதனோடயே சேர்ந்து வேற என்னலாம் பண்ண போறாங்கன்னா, ஒரு ரயில்வே நெட்வொர்க் ஓகேங்களா? ரயில்வே மூலியமா தான் நமக்கு ஷிப்மெண்ட்லாம் போக போகுது. ஸோ அததான் நம்ம ஷிப் டூ ரயில் டிரான்சிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எ கேபிள் ஃபார் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டிக்காக ஒரு கேபிள் போட போறாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா, அ எ பைப்லைன் ஃபார் கிளீன் ஹைட்ரஜன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் எக்ஸ்போர்ட்க்காக ஒரு பைப்லைனும் இதோடயே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க மும்பையிலிருந்து நமக்கு கிளம்புது அப்படின்னா, நேரா இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பகுதியில தான் நமக்கு இந்த ஃபுஜைரா, ஜபல் அலி அந்த மாரி யுஏஇயோட போர்ட்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது இங்கிருந்து நமக்கு சவுதி அரேபியா வழியா இஸ்ரேலோட போர்ட்டுக்கு போகும். அடுத்தது இங்கருந்து நமக்கு நேரா யூரோப் நோக்கி போயிரும். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ரயில்வே நெட்வொர்க்ஸா இருக்கும்போது, இங்க ஐ மீன் ஷிப் இங்க ரயில் மறுபடியும் பார்த்தோம்னா, இங்க வந்து ஷிப். இததான் வந்து நம்ம ஷிப் டூ ரயில் டிரான்சிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஐஎம்இசியோட ப்ரொபோஸ்டு ரூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல முக்கியமான நாடுகள்லாம் நம்ம பார்த்தோம். என்னென்ன நாடுகள் வந்து நமக்கு ஒரு அ மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்ப ஐஎம்இசி அப்படிங்கிறது நமக்கு எதற்காக இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தற்போதைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஷிப்மெண்ட்டும் இங்க இருக்கக்கூடிய இந்த சூயஸ் கேனல் வழியா தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சூயஸ் கேனல் வழியா தான் நமக்கு யூரோப்ப நம்மளால ரீச் பண்ண முடியும். இப்படி வந்து நம்ம ரெட் சி வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் வந்து இங்க இருந்து தான் அரேபியன் சி இங்க இருந்து தான் எல்லா ஊர்களுக்கும் அப்படியே போறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தற்போது பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஓகேங்களா? இதுதான் ஏமன் அப்படிங்கிற நாடு. இந்த ஏமன் நாட்டோட ஒரு பகுதி வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கையில இருக்கு. இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த ஷிப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த வழியா வரக்கூடிய எல்லா ஷிப்மெண்ட்டையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கும், ஹமாஸ்க்கும் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. இதுல பாலஸ்தீனிய மக்கள் அதிகமாக கொல்லப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கும் வகையில அ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இங்க வரக்கூடிய எல்லா நாட்டு கப்பல்களையும் வந்து அட்டாக் பண்றாங்க. அவங்க இஸ்ரேல் எப்ப போர நிப்பாட்டுறாங்களோ, அப்பதான் நாங்களும் எங்களுடைய தாக்குதல நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்குறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு ரீஜியன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ரீஜியன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு இங்கிருந்து வரக்கூடிய எல்லா ஷிப்மெண்ட்டும் பாதிப்படையுது. ஓகேங்களா? இங்கிருந்து வரக்கூடிய எல்லா ஷிப்மெண்ட்டும் பாதிப்படையுது. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நம்ம சவுத் ஆப்பிரிக்காவ ஐ மீன் ஆப்பிரிக்காவ சுத்தி போக ஆரம்பிச்சோம். இங்கிருந்து கிளம்பக்கூடிய போர்ட் எல்லாமே ஆப்பிரிக்காவ சுத்தி தான் இப்ப யூரோப்ப போய் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கப்போ, நமக்கு ஐஎம்இசி அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து ரெட் சீல இருக்கக்கூடிய இந்த சூயஸ் கேனல் ரூட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நமக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த சூயஸ் கேனல் ரூட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். இப்படி போறதுக்கு பதிலா நம்ப
இந்தியாவிலிருந்து கிளம்பி இப்படி போறதுக்கு பதிலா, இந்தியாவிலிருந்து கிளம்பி இங்க போயிட்டு, இங்கிருந்து ஒரு ரயில் ட்ராக் மூலியமா இங்கிருந்து நம்ம அப்படியே யூரோப் போயிரலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ரெட் சீல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே, இந்த ஐஎம்இசி ரூட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? அதுதான் ஐஎம்இசியோட முக்கியமான அட்வான்டேஜா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ ஆனா, அதிலயும் ஒரு சில குறைபாடுகள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அத பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ஐஎம்இசி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு G20 செப்டம்பர் 9, 2023ல சைன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல நடத்துறாங்க. சோ இந்த இஸ்ரேல் மேல நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நமக்கு பொருளாதார அடிப்படையில ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஎம்இசியோட தொடக்க பணிகள் அப்படிங்கிறது அப்படியே முடங்கி போயிருச்சு. ஓகேங்களா? சோ கையெழுத்து போடுறாங்க செப்டம்பர் 9ஆம் தேதி. அடுத்த ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் கேப்புக்குள்ள மறுபடியும் எல்லா மெம்பர் கண்ட்ரீஸும் மீட் பண்ணி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இந்த ப்ராஜெக்ட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு ஒரு பாத்த வந்து நம்ம போட போறோம். ஒரு பாதைய நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா, அந்த சைன் பண்ணி முடிச்ச அடுத்த ஒரு 1 மாசத்துக்குள்ளேயே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல், ஹமாஸ் போர் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்த ஐஎம்இசி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமயே போகுது. அப்ப ஐஎம்இசி ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ண முடியாம போனது ஒரு பின்னடைவாக தான் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? சோ அது ஐஎம்இசி ஸ்டார்ட் பண்ணாம போனது ஒரு பின்னடைவா இருக்கப்போ, இதிலிருந்து இந்த ஹமாஸ், இஸ்ரேல் போர்ல இருந்து இப்ப சமீபத்தில பார்த்தோம்னா, ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய கிளர்ச்சி மாதிரியான ஒரு விஷயம். ஒரு சண்டை, ஒரு போர் வர அளவுக்கு முக்கியமான விஷயம்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்ப ஈரானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே, இந்தியாவோட வர்த்தகம் பாதிப்படையும் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இப்ப ஈரான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈரான் அப்படிங்கிற நாடு இங்க இருக்காங்க. ஓகேங்களா? சோ ஈரான்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலுமே, நமக்கு இந்தியாவோட வர்த்தகம் பாதிப்படையும். அதுவும் குறிப்பா ஐஎம்இசியோட வர்த்தகம் பாதிப்படையும். நம்ம மறுபடியும் இந்த ஐஎம்இசியோட ரூட் போட்டோம்னா, அ இந்த இடத்துல வரோம். மறுபடியும் இங்கிருந்து இப்படி போய், மறுபடியும் இங்கிருந்து தான் இப்படி நம்ம ஸ்ப்ரெட் ஆகுறோம். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு முக்கியமான இடம் இதுதான். ஓகேங்களா? சோ ஈரான்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, இந்த இடத்த தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாமே பாதிப்படையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இங்கிருந்து தான் சண்டை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு ஈரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரச்சனை வருது. ஏன்னா ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வைஸ் பார்க்கிறப்ப ஐ மீன் அப்போசிங் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. அதே மாரி ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் ஆகாது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப ஈரானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது முடக்கப்படும். ஓகேங்களா? இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா முடக்கப்படும். அப்படிங்கிறப்போ நம்மளோட ஐஎம்இசி ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனாலுமே என்ன ஆகும்? இங்க நம்மனால போய் ஷிப்மெண்ட்ட எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அதுவுமே ஃபெயிலியரா தான் போய் முடியும். இஸ்ரேல் ஐ மீன் இந்த வழியும் நமக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்மனால சூயஸ் கேனல் வழியாவும் போ முடியாது. இப்ப ஐஎம்இசிய நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஐஎம்இசியும் என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரப்ப நமக்கு அதுவும் பாதிப்படைய தான் செய்யும். ஓகேங்களா? அப்ப அதுக்குன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு தேவைப்படுது. அதே மாரி பார்த்தோம்னா, நம்ப இந்த ஐஎம்இசி ப்ராஜெக்ட்டோட முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஹைஃபா அப்படிங்கிற ஒரு துறைமுகம். ஓகேங்களா? இந்த ஹைஃபா துறைமுகம் அப்படிங்கிறதும் நமக்கு ஐஎம்இசியோட ஒரு இம்பார்ட்டன்ட்டான பார்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இங்க எப்படி நமக்கு இந்த ஜபல் அலி, ஃபுஜைரா அப்படிங்கிற துறைமுகங்கள சொல்றோமோ, இங்க இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்திலிருந்து தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்கும் ஆக்சுவலி. ஓகேங்களா? இந்த ஹைஃபா துறைமுகத்திலிருந்து தான் நமக்கு யூரோப்க்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஐ மீன் ஷிப்மெண்ட் எல்லாமே போக போகுது. அப்ப இஸ்ரேலும் பார்த்தோம்னா, அவங்களுமே வந்து இந்த போர் அப்படின்னு வரப்போ ரொம்ப கடுமையான ஒரு விஷயத்த வந்து கடுமையான ஒரு போர வந்து ஹமாஸ் மேல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இஸ்ரேலுடைய அந்த ஒரு துறைமுகம் அதையும் வந்து நம்ம நம்பகத்தன்மையா எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா, அதிலயும் ஒரு கேள்விக்குறி வரதான் செய்யுது. இப்ப இருக்க மாரி ஒரு பிரச்சனை மீண்டும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு வராது அப்படிங்கிறத நம்மனால தவிர்க்க முடியாது. அதே மாரி தான் இந்த இடத்துல ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டும். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவா ஐஎம்இசி இப்பயே கண்டுபிடிச்சறது நல்லது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கிள்ல வந்து நமக்கு குடுத்துருவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ, ஐஎம்இசியோட ரூட்ட பார்த்துட்டோம். அதுல இருக்கக்கூடிய ஐஎம்இசியோட ரூட் இதுதான். இப்படிதான் போறாங்க நமக்கு. ஸோ, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். நமக்கு ஆல்டர்னேட்டா இருக்கக்கூடியது சூயஸ் கேனல் ரூட். சூயஸ் கேனல் ரூட்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்தியாவோட ஷிப்மெண்ட் யூரோப்புக்கு போகணும்னா, அதுக்கு வேற ஒரு வழிய நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகேங்களா? வேற ஒரு சில நாடுகள இந்த ஐஎம்இசி ப்ராஜெக்ட்ல நம்ம சேர்த்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ, அதுக்கு தான் யார கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2 கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஒண்ணு ஓமன், இன்னொன்னு யாருன்னா ஈஜிப்ட். ஓகேங்களா? ஸோ ஈஜிப்ட் பார்த்தோம்னா, இந்த சைடு ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து
துறைமுகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம், ஐ மீன் ஒரு நாடு. இங்கருந்து யூரோப்க்கு நம்ம ஈஸியா போயிரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இஸ்ரேலுக்கு ஆல்டர்னேட்டிவா ஈஜிப்ட்டையும் நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இஸ்ரேல்ல ஏதாவது பிரச்சனைன்னா, நம்ம டைரக்ட்டா இங்கிருந்து போகக்கூடிய ஷிப்மெண்ட் இஸ்ரேலுக்கு போகாம டைரக்ட்டா இங்கிருந்து நம்ம ஈஜிப்ட்க்கு திருப்பி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவா இன் டெர்ம்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சைட்ல வந்து நமக்கு சொல்றாங்க. அதே மாரி இங்க நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. பிற்காலத்துல ஈரான் வந்து ஒரு வாலடைலான கண்ட்ரி. ஓகேங்களா? வாலடைல்ன்னு சொல்லுவாங்க. எப்ப சண்டைக்கு வருவாங்கன்னே தெரியாது. அந்த மாரியான ஒரு நாடா இருக்காங்க. சோ அப்ப ஈரான் ஒரு பிரச்சனைக்கு போறாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடம் அப்படிங்கிறது முடக்கப்படும். இங்க முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளோட ஷிப்மெண்ட் இந்த யுஏஇவே போய் ரீச் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல மஸ்கட் இருக்கு. இந்த இடத்துல மஸ்கட்டோட போர்ட் இருக்கு. அப்ப இங்க நம்ம ஒரு ஓ ஓமன் அப்படிங்கிற நாட்டையும் நம்ப இந்த ஐஎம்இசி ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி, ஈரான்ல ஒரு பிரச்சனைனாலும் சரி, இஸ்ரேல்ல ஒரு பிரச்சனைனாலும் சரி, நம்மளோட இந்த ஐஎம்இசி ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது தடைபடாம போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இத ஒரு பாயிண்ட்டா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாரி எதற்காக ஓமன், ஈஜிப்ட்ட மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஓமன், ஈஜிப்ட்ட ஏன் எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அ ஓமன் அப்படிங்கிறது நமக்கு அரேபியன் சீயோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதே மாரி பார்த்தோம்னா, இந்த ஓமன் அப்படிங்கிற நாடு, இந்த ஐஎம்இசி ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளா இந்த சவுதி அரேபியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, யூரோப்பியன் யூனியன் இந்த மாரி எல்லா நாடுகள் இந்தியா உட்பட எல்லா நாடுகளையும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இவங்க வந்து ஆப்வியஸ்லி ஒரு பார்ட்னரா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே மாரி தான் ஈஜிப்ட் அப்படிங்கிற நாடும் நெறைய போர்ட் வந்து அவங்களுக்கு யூரோப்ப நோக்கி தான் இருக்கு. அதே மாரி அமெரிக்கா உட்பட எல்லா யூரோப்பியன் கன்ட்ரீஸும் சரி, இந்தியாவும் சரி, எல்லாருமே எல்லார் கூடயும் ஒரு நட்புறவ வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க நாடு தான் வந்து ஈஜிப்ட். ஓகேங்களா? சோ அப்ப இஸ்ரேல், அ யுஏஇ அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகள வந்து நம்ம ஐஎம்இசி டீல்ல இருந்து வெளியேத்தணும்ங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, அதற்கு பதிலாக அங்க ஏதாவது பிரச்சனைன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஓமனையும், ஈஜிப்டையும் இந்த ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ முக்கியமான விஷயமா இருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ட்ரேடு, ரீசென்ட்டா நடந்த பாக்ட், நமக்கு ஐஎம்இசி அப்படிங்கிறது இந்தியாவோட பொருளாதாரத்த அடுத்த நிலைகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? சோ அப்ப அதனுடைய சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஆர்டிக்கிளையும் நமக்கு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த 2 ஆர்டிக்கிள் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா. நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இந்த 2 ஆர்டிக்கிள் தான் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேப் போட்டு இந்த ஐஎம்இசிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.